சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 27ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும். ஆனா பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அபாரமான வெற்றி. ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே தெய்வ அனுகிரகத்துல முன்னாடி நடக்கிறது. அதாவது கடவுளை பார்க்க போகும்போது கரெக்டா சாமியே முன்னாடி நேர்ல வந்து நிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா வரியஸ்தானத்துல இருக்கக்கூடிய பஞ்சகிரக சேர்க்கைங்கிறது நல்லது கிடையாது. அதுல ஏதாவது ஒரு கோளாறு, ஏதாவது ஒரு குடைச்சல், ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன், ஏதாவது ஒரு சிக்கலை கொண்டு வந்து நிறுத்திடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறக்கூடாது. அப்படிங்கிறா இந்த நாள் ராமானுஜரை வழிபாடு பண்ணிட்டு போங்க. ராசி ஆந்திர மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கேத்து நிறைய தடைகள் கொடுத்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவார்னா பிரயாணத்தை கொடுப்பார். வீட்டுல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ஆடை ஆபரணங்கள்ல இன்ட்ரெஸ்ட காட்டுவார். சில பேருடைய வீட்டுல இந்த நாள் ஏதாவது புதுசா அந்த என்ன சொல்றது கலைநயம் மிக்க பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறைய காமிக்கும். ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமான சில சிக்கல்கள், சில தொந்தரவுகள் இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். கவனம் காக்கக்கூடிய ஒரு நாளாக நிகழ்த்தப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திர மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள், புதிய பயணங்கள், எல்லாத்திலும் சந்தோஷம், அபாரமான வெற்றி. நிறைய பேருக்கு இந்த நாள் வேலையில டிரான்ஸ்பர் கூட ஆகலாம். பெரிய ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை. இல்லைனாலும் இனிமைதான் பேசுவீங்க, ஏன்னா சந்திரன் இருக்கனால. ஆனா திரிகோணத்துல பாருங்க, ராசி லக்னத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. அதோட திரிகோணம் பாக்கியஸ்தானத்துல 5 கிரகம் சேர்ந்திருக்கு. அதுல சனி ராகவும் சேர்ந்திருக்கு. மெயினா வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப கவனமா போகணும். கோவில் சமாச்சாரங்கள் யாரெல்லாம் ஹேண்டில் பண்றீங்களோ தயவு செய்து நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து வரும் பாத்துக்கணும். வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் பாத்துக்கணும். இந்த நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சுப செலவுகள் இருக்கும். குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக செலவுகள் பண்ணுவீங்க. இல்ல கலை நயம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக செலவுகள் செய்யக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு கிரகம் சேருதுன்னாவே ஹெல்த் பாத்துக்கணும். ப்ரெஷரு, டென்ஷன், தேவையில்லாத பகை, தேவையில்லாத கோபம், இருக்கிறது கைவிட்டு போற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அனுகிரகம் நல்லா இருக்கு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன். அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அபாரமா இருக்கும். ஆண்கள் யாரெல்லாம் கலை நயம் மிக்க வேலைகள் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். காமாட்சி அம்மனை மனசார வணங்கிட்டு போங்க. ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வை ராசி லக்னத்துல மேல இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் குறைஞ்சுட்டு இருக்கு. அது உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு கன்னிக்கு வந்தாச்சு. இன்னொரு 1.5 மாசம்தான். அதுக்கப்புறம் எல்லா விதத்திலுமே விமோச்சனம் தான். சாமி இதுக்கு மேல நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு விமோச்சன காலம் உண்டு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு உல்லாச பயணம் செல்வீர்கள். நிறைய பேர் ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் போவீங்க. பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கும்போது 7ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரக சேர்க்கை போற இடத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்றது, தேவையில்லாத இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது. மத்தவங்க மூலியமான பிரச்சனை, இல்ல கணவனாக இருந்தால் மனைவி மூலியமான டென்ஷன், இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனா இருக்கனால பெண்களால் லாபம், பெண்களுக்கு மிகப்பெரிய கௌரவம்.
ஆண்களுக்கு நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க சால்வ் பண்ண முடியும், எபிலிட்டி நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா 6ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் சேரறதுனால கடுமையான பகை உருவாக சான்சஸ் இருக்கு. சனி ராகு சேரும் பொழுது டீசெண்டா சிரிச்சுட்டு போயிடுறது 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பதில் கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. உங்க லைஃப் நல்லா இருக்க போறது. ஆனா இந்த ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷனை பெருசா கண்டுக்காதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் மூலகுரு. வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள்ல மாற்றம், பயணம், அதே மாதிரி சந்தோஷமான கெட் டுகெதர் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த நாள் பணம் வரும். தி சேம் டைம் நெஞ்சு சளி மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன். வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்காரு. சுக்கிர நட்சத்திரத்துல சந்தோஷமான விஷயம், கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள், பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள், இஷ்ட காரியங்கள், தெய்வ காரியங்கள், தர்ம காரியங்கள், இது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்கள்ல மெயினா அம்மாவுடைய ஹெல்த் மட்டும் நீங்க கவனமா பார்த்துட்டா போறோம். நிம்மதிங்கிறது கொஞ்சம் இல்லாம இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இன்றைய நாள் நிம்மதி இருக்கும். பொதுவான சூழல் அடுத்த 1.5 மாசத்துக்கு சொல்றேன். மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல. கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. பெரிய ஏற்றத்தையும் சக்சஸையும் கொடுக்கும். ராசி ஆங்கிடும் மஞ்சள் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடத்துல மைண்டு தான் பயங்கர டென்ஷன், எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு சோர்வு இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். பொதுவா இந்த மாதிரி அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் உட்காரும் பொழுது என்ன நடக்கும்னா உடம்புல ஹைட்ரேஷன் வேணும், அதனால நிறைய தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும். சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன்னா இளநீர் குடிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வேற ஒண்ணுமே பண்ணாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் செலவு நடக்கும். வீட்டுல லேடிஸ் யாரா இருந்தாங்கன்னா எடக்க முடக்கா பேசுவாங்க, அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க தானே, சிரிச்சுட்டு போயிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணியம்மன் வழிபாடு. இப்பத்திக்கு உங்களுக்கு விமோச்சனம் மாசாணியம்மன் தான். ராசியா நிறம் பொன்னிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல 5 கிரகம். குடும்பம் கவனமா இருக்கணும். ஃபேமிலியில சண்டைகள், சச்சரவுகள், பண நஷ்டம், பண விரக்தி, மிரட்டி யார்கிட்டயாவது பணம் நம்ம திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். சில டைம் வேணும்னே நம்மள டென்ஷன் பண்றதுக்காகவே சில பேர் இப்படி பண்ணலாம். 7ஆம் இடத்துல சந்திரன் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனைவியோட எங்கேயாவது வெளியே போறது, கணவரோட வெளியே போறது, கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள் கொடுக்கறது, மன நம்பிக்கை அதிகரிக்கிறது, 2ஆம் குழந்தை சந்தோஷமா இருக்கிறது, பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். பேசிக்கலி இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் காரியங்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பாக விநாயகரை வழிபாடு செய்யாமல் செய்யப்படாதுங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேத்து என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன தடைகளை கொடுப்பார். நம்ம எண்ண ஓட்டங்களில் தடைகள், வேணாம் போ அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு காம் கம்போஸ்ட் விஷன், அதெல்லாம் தான் பிரச்சனை கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும். பொதுவா அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது. உணவுத்துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கலைஞர்களுக்கு, நடிகர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். மற்றபடி இந்த நாள் நீங்க என்ன செய்தாலும் சரி, என்ன பிளான் பண்ணாலும் சரி, சூப்பரா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆந்திர மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.